நம்மள நிறைய பேருக்கு வெளிநாடு போகணுன்ற ஆசையும் மோகமும் இருக்கும் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக இருக்கலாம், அல்லது நம்ம வெளிநாட்டு கல்ச்சர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன, அந்த ஃபேன்சியான லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு, இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெளிநாடு போயிட்டு டிசைனாக ஃபோட்டோஸ் போட்டு வீடியோஸ் போட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் தெரிவிக்க விடுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு காண்டாக இருக்கும். அட்லீஸ்ட் அதுக்காகவாவது ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தப்பு இல்லை, அது ஒரு நல்ல விஷயந்தான் ஆக்சுவலி. ஸோ அதுக்கான அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு ஷார்ட் விதி இருக்குது. அது என்னென்னா, லக்னத்துக்கு 12ஆம் இடம் நீர் ராசிகளாக அமையப்பெற்று, நீர் ராசிகள் அப்படின்றது கடகம், விருச்சகம், மீனம் இவைகளாக அமையப்பெற்று, அதில் சர வீட்டின் அதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், சனி இவங்க யாராவது ஒருத்தர் அமர்ந்து, அல்லது அயல்நாட்டு கிரகங்கள், சரகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேதுக்கள் அமர்ந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமையும். அதிலும் குருவினுடைய தொடர்பும் சுக்கிரனுடைய தொடர்பும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த 12ஆம் இடத்துக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க வெளிநாடு போவாங்க. அந்த 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்திகளும் நடப்புக்கு வரும்போது லாங்கர் டேர்முக்கு அவங்க வெளிநாட்டிலே இருந்து வசிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவாங்க. அப்படி இல்லாமல் எனக்கு இந்த அமைப்பு இருக்குது ஆனால் தசா நடப்புக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கோச்சார ரீதியாவது அந்த பிளானட் மூமெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு ஒரு கால நேரம் கைக்கூடி வரும்போது ஒரு ஷார்ட் டேர்முக்காவது ஒரு டூரிஸ்ட் வீசாலையாவது வெளிநாடு போய் ஒரு கொஞ்ச நாளைக்கு அல்லது ஒரு டூராவது நீங்கள் போயிட்டு வர்றதுக்கான அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும்.